நம்மை நாம் தாழ்த்துவோம். நம்முடைய தேவன் மேலே முழு நம்பிக்கை வைத்து அவர் நீதிபரர் என்று அறிக்கையிடுவோம். அவருடைய அனந்தன்னா அளவிட முடியாத அந்த ஞானத்தை நம்மால் என்ன செய்ய முடியாதுன்னா கிரகிக்க முடியாது. அவருடைய கிரியைகளையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாது. அவருடையதான டீலிங்ஸ், அவர் நம்மோடு கூட இடைபடுகிற விதத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. நாம் தம்மை தாழ்த்தி அவருக்கு எப்போதும் நன்றி சொல்லி ஆராதிப்பதை தவிர, எந்த சூழ்நிலையிலையும் நம்ம அவரை துதிப்பதை தவிர, அவருக்கு நன்றி சொல்வதை தவிர, அவர் நம்ம கொடுத்த கடமைகளை நிறைவேற்றுவதை தவிர வேறு ஒன்று நமக்கு இல்லை. நாம் நம்மை தாழ்த்துவோம், அவரை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மனிதர்களை மதிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட தொடர்ந்து இடைபடுவாராக. சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் இந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே. தமதன்மை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தமதன்மை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து யோபு புஸ்தகத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். 38ஆம் அதிகாரத்திலிருந்து தேவனே யோபுவோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். 38வது அதிகாரத்தில் சிருஷ்டிகளை குறித்து, சிருஷ்டிப்புகளை எல்லாம் பாரு, நீ எங்கே இருந்த அப்படின்னு கேட்டார். அவன் ஆண்டவரே உம்முடைய சிருஷ்டிப்போடு கூட என்ன நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் ஒன்றுமில்லை அப்படின்னு அவன் உணர்கிறான். அதுக்கப்புறம் ஆண்டவர் மிருக ஜீவன்களை பற்றியெல்லாம் ஒரு 7, அதாவது 7, 2, 9, கடைசி 38 சிங்கமும் காகத்தையும் சேர்த்திங்கன்னா இங்கே ஒரு 7, 9 மிருகங்களையும் பறவைகளையும் கொடுத்து அதனுடைய குணாதிசயங்களை சொல்லி அது உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதான்னு கேட்குறாரு. இல்லைங்கிறான். அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் அந்த ஞானத்தை கொடுத்தது யார், அதுக்கெல்லாம் அந்த குரலை கொடுத்தது யார், ஞானத்தை கொடுத்தது யார், வலிமை அதனுடைய பவர் கொடுத்தது யார், அதுக்கு சக்தியை கொடுத்தது யாருன்னு கேட்குறாரு. இப்போ 39 இப்போ 40 வரும்போது அவர் திரும்பவும் அவனோடு கூட பேசுகிறாரு. அப்போ யோபு என்ன செய்கிறான், பேசுகிறான். எங்கே 40 ஒரு 3 வசனத்தில் பேசும்போது என்ன பேசுகிறான்னா, ஆண்டவரே நான் நீசன், ஒத்துக்கிட்டான் பாருங்கள். இந்த இடத்துல வர்றான், நான் நீசன். அதாவது உம்முடையதான சிருஷ்டிப்போடு கூட என்னை ஒப்பிட்டு பார்க்கும்போதும், நீர் படைத்த படைப்புகளோடும் நீர் படைத்ததான மிருகஜீவன்களோடும் என்னை ஒப்பிட்டு, மிருகஜீவன்களோடையே என்னை ஒப்பிட்டு பார்க்கும்போதும் அதுகளுக்கு இருக்கிறதான ஞானம் எனக்கு இல்லை, அதுகளுக்கு இருக்கிறதான பலமும் எனக்கு இல்லை அப்படின்னு அவன் காயை பொத்திக்கொள்கிறான். ஐயா 2 தடவை பேசிட்டேன், இனிமேல் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் தொடர்ந்து அவனோட 6ஆம் வசனத்துலேருந்து பேசுகிறார். இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் சொல்லிட்டு, என் நியாயத்தை அவமாக்குவாயா? நான் எதையாவது எப்போதாவது அநியாயமாக செய்ததுண்டா? அதனால தான் கர்த்தர் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார்னு சொல்கிற காரணம் தான். ஆண்டவர் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார். நமக்கு வேணால் தீமை போல தெரியலாம், ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார். இப்போ கேளுங்கிறார், உன்னை நீதிமானாக்கும்படி என் மேலே குற்றம் சுமத்துவாயா? நான் நீதிமானு, ஆண்டவர் தான் என் மேலே குற்றம் கண்டுபிடிக்கிறவர், என்னையே குற்றம் சாட்டுவாயா? உனக்கு தேவனுடைய பயத்தை போல் உனக்கு பயம் உண்டா? என்ன மாதிரி உனக்கு கை உண்டா? என்ன மாதிரி என் சத்தம் உனக்கு இருக்குதா? என் சக்தி உனக்கு இருக்கா? என் ஞானம் உனக்கு இருக்குதா?
கேட்குறாரு பாருங்கள். இப்போ ஒருத்தர் வந்து கேட்டோன்னு அப்படி அடங்கி போகிறான். இந்த 3-4 நண்பர்களுக்கும் பதிலை சொன்னவன் இவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. இப்போது நீ முக்கியத்தாலும் மகத்துவத்தாலும் உன்னை அலங்கரித்து மைமையும் கனத்தையும் தரித்து கொண்டு நீ உன் கோபத்தின் உக்கரத்தை வீசி அகந்தை உள்ளவனெல்லாம் தேடி பார்த்து தாழ்த்தி விட்டு பெருமை உள்ளவனெல்லாம் கவனித்து அவனை பணிய பண்ணி துன்மார்க்கனை அவர்கள் இருக்கிற ஸ்தலத்திலிருந்து மிதித்து விடு. இது உன்னால் செய்ய முடியுமான்னு கேட்குறாரு. நீ ஒன்று வந்து முக்கியம் மகத்துவத்தினால் அலங்கரித்து மகிமையும் கனத்தையும் தரிச்சிக்கிட்டு அதான் ஒரு ராஜா மாதிரி நீ ராஜாவாக உன்னை பாவித்து கொண்டு உன் கோபத்தில் எல்லாரையும் தேடி பார்த்து தாழ்த்திடுவியா, மிதிச்சிடுவியா, மக்கள் எல்லாம் கடினமாக்கி அவங்கள கட்டுப்பாட்டுகளை கொண்டாந்துருவியா, நீ அவர்களை ஏகமாய் புழுதியில் புதைத்து முகங்களை அந்தரங்கத்தில் கட்டி போட்டுருவியா? அப்படி இருந்ததுன்னா உன் வலதை உனக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணுன்னு சொல்லுவேன். ஏன்னா உன்னை பார்த்து மனுஷங்க இதெல்லாம் மிருகங்களை பற்றியும் சொன்னார். மனுஷனும் சாதாரணமானவன் அல்ல அப்படின்னு சொல்ல வர்றார். மனுஷன் நம்ம யாரும் இன்னொரு மனிதன் திருத்தவும் முடியாது, மனிதன் அடக்கவும் முடியாது. மனிதனை என்ன சொல்லுவோம், எவ்வளோ நமக்கு முக்கியத்தாலும் மகத்துவத்தாலும் நம்ம நிறைஞ்சினாலும் சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ஆளாக இருந்தாலும் நீ ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சனாக நீ இருந்தாலும் நீ ஒரு பொசிஷனில் இருந்தாலும் உனக்கும் ஒரு நீனுமே ஒரு எல்லைக்கு உட்பட்டவன் தான். உன் சக மனிதர்களோடையே உன்னை ஒப்பிட முடியாது. உன் சக மனிதர்களை கூட நீ என்ன செய்ய முடியாது, யாரையும் நீ கட்டுப்படுத்தலான்னு நீ நினைக்காத, அது முடியாது அப்படின்னு சொல்ல. அப்படி சொல்லிட்டு பிகமோத் அப்படின்னு ஒரு மிருகத்தை பற்றி சொல்கிறார். பிகமோத் இது என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது வந்து புல்லை திங்கிற ஒன்றான். அதாவது இந்த டிராகன்னு சொல்கிறாங்கல்ல, டிராகன் அந்த காலத்தில் டிராகன் இருந்துச்சு அப்படின்னு. அந்த டிராகன் அதை மாதிரி ஒரு பெரிய மிருகம். இது வந்து வெஜிடேரியன். இது வந்து புல்லில் இருக்குமா. இது வந்து இந்த மிருகத்துக்கும் அடுத்த லீவியாதான் வந்து கடலில் கிடக்குமா. இது வந்து முதல்ல மாதிரி குளத்தில் கிடக்குமா. இது வந்து இதனுடைய பலன் வந்து இடுப்பில் இருக்குதான். என்னுடைய வீரியம் வந்து வயிறு நரம்பில் இருக்கான். இது வாள் வந்து கேது மரத்தை போல் இருக்குதான். அதில் நரம்புகள் வந்து பின்னிட்டு இருக்குதான். எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தை மாதிரி இருக்கான். அப்படி அஸ்திகள் இரும்பு கம்பி மாதிரி இருக்குதான். இது தேவனுடைய கிரியில் பிரதானமான ஒரு கிரியையாம். அதை உண்டாக்கினா அதுக்கு ஒரு பட்டயத்தையும் கொடுத்தாராம். காட்டு மிருகங்கள் யாவும் விளையாடுகிற மலையில் அதற்கு மேய்ச்சல் விளைவிக்குமா. நிழலுள்ள செடிகளின் கீழும் நாணலின் மறைவிலும் உலையிலையும் இது முதல்ல மாதிரி அது கிடக்குமா. அது வந்து பயங்கரமானது. அதை தண்ணீர் அதன் முகத்தில் மோதினாலும் அசையாமல் இருக்குமா. அது கண்கள் பார்த்துருக்கு, அதை பிடிக்க முடியுமா, மூக்கணாங்கயிர் போட முடியுமா, போட முடியாது. அப்போ பிகமோத்துன்னு ஒரு மிருகத்தை மட்டும் தூக்கி காமிக்கிறார். ஏன்னா அந்த நாட்களில் ரொம்பவும் பயங்கரமான அடக்க முடியாத கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாத ஒரு மிருகம் பிகமோத். ஆனால் இது இப்போ சொல்கிறாங்க, சில வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க இந்த பிகமோத் வந்து இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க. சில இந்த பிகமோத்துக்கு பேர் தான் இந்த எகிப்தினுடையதான நதி கரையில் கடந்ததான சில முதலைகள், சில வகையான முதலைகள்னு சொல்கிறாங்க. சிலது டிராகன் மாதிரி பூமியிலையும் இருக்கும், தரையிலையும் இருக்கும், தண்ணிக்குள்ளேயும் கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ளதான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய பிகமோத் எதுன்னு தெரிஞ்சுக்கிறத விட இதில் முக்கியமானது என்னென்னா, மிகவும் மனிதனை விட மிகவும் வலிமை வாய்ந்த ஒரு மிருகம், மனிதனாலே கட்டுப்படுத்தப்பட முடியாத மிருகம், மனிதனை விட அறிவுள்ள மிருகம் அப்படிங்கிற மாதிரி வருது. இப்போ நம்ம சொல்கிறாங்க மிருகம் கூட அறிவாக இருக்குமாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல. மிருகத்துக்கு கூட அறிவு இருக்குது, ஆனால் அந்த மனுஷனுக்கு மிருகம் ஒரு இடத்துல தேவனை பற்றி அறிகிற அறிவு இல்லாதவன் அழிந்து போகிற மிருகத்துக்கு சமம்னு சொல்லியிருக்கு. அப்போ அறிகிற அறிவிலேயே தேவனை குறித்து அறிகிற அறிவு தான் ரொம்ப முக்கியமானது. அப்போ இதெல்லாம் சொல்லும்போது யோபு என்ன செய்யலாம். இப்போ நாமளுமே இதெல்லாம் கேட்கும்போது நாமெல்லாம் எம்மாத்திரம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். நான் எம்மாத்திரம் உம்மோடு கூட வழக்காடுவதற்கும், உம்மோடு கூட பேசுவதற்கும், உம்மோடு கூட நான் நீதிமான் ஆக்கிக் கொள்வதற்கும் நான் எம்மாத்திரம். இப்போ இந்த 40ஆம் அதிகாரத்தில் நம்ம தெரிஞ்சு கொண்டது என்னென்னா, நம்மை நாம் தாழ்த்துவோம், நம்முடைய தேவன் மேலே முழு நம்பிக்கை வைத்து அவர் நீதிபரர் என்று அறிக்கையிடுவோம். அவருடைய அனந்தன்னா அளவிட முடியாத அந்த ஞானத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா கிரகிக்க முடியாது. அவருடைய கிரியைகளையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது, அவருடைய ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாது, அவருடையதான டீலிங்ஸ், அவர் நம்மோடு கூட இடைபடுகிற விதத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. நாம் தம்மை தாழ்த்தி அவருக்கு எப்போதும் நன்றி சொல்லி ஆராதிப்பதை தவிர, எந்த சூழ்நிலையிலையும் நம்ம அவரை துதிப்பதை தவிர, அவருக்கு நன்றி சொல்வதை தவிர,
அவர் நமக்கு கொடுத்த கடமைகளை நிறைவேற்றுவது தவிர வேறு ஒன்றும் நமக்கு இல்லை. நாம் நம்மை தாழ்த்துவோம், அவரை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மனிதர்களை மதிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட தொடர்ந்து இடைபடுவாராக. ஆமேன், ஆமேன். காட் bless you. கர்த்தருடைய பரிசுத்தம் மயப்படுவதாக. யோபு 40வது அதிகாரம். இந்த 40வது அதிகாரத்தில் கர்த்தர் யோபுவோடு பேசின உடனே யோபு தன்னை என்ன செய்கிறார்? தாழ்த்துகிறார். எந்த மனிதனானாலும் எவ்வளோ பெரிய நீதிமானாக இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பதாக அவன் ஒன்றுமில்லை என்பதை நம்ம இதில் இருந்து கற்றுக்கலாம். அதே போல் எவ்வளோ பெரிய துன்மார்க்கனாக தேவன் இல்லை என்கிறதான ஒரு துன்மார்க்கனாக இருந்தாலும் சரி தான், ஒரு சன்மார்க்கனாக இருந்தாலும் சரி தான், ஒரு நீதிமானாக இருந்தாலும் சரி தான், தேவனுக்கு முன்பதாக யாராலும் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. தேவனை குறை சொல்வதற்கு நாம் எம்மாத்திரம். இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னையே குற்ற சுமத்தத்தக்க அளவிற்கு நீ இருக்கிறியே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்? தேவன் வருத்தப்படுகிறார். நீ இதெல்லாம் என்னை போல் நீ ஏதாவது செய்ய முடிஞ்சால் நீ என்ன செய்ய குற்றம் சுமத்துறதுக்கு நீ பார். அப்போ நீ ஒரு நல்ல ஒரு மனுஷன் சொல்லி நான் என்ன செய்வேன், உன்னையே நான் புகழ்வேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லை, பிகமோத்தை குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். அந்த பிகமோத் மிகவும் தேவனுடைய கிரியையில் பிரதானமான கிரியை பிகமோத் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ தேவன் ஒவ்வொன்றையும் வித்தியாசமான ரூபத்தில் ஏன் இதை இப்படி செய்தார், ஏன் அப்படி செய்தார்னு சொல்லி நம்ம கேட்குறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. அப்படியே அவர் செய்கிறதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்வது தான் நம்முடையதான காரியம். நம்ம ஜெபிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஆமென். இந்த நாளிலும் நீர் இதை செய்கிறீர் அப்பா. ஆமென். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் எல்லாம் அனுமதித்திருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பிரியம் எங்கள் மேலே இருப்பதாக. நாங்கள் கர்த்தாவே உம்முடைய கிரியைக்கும் உம்முடைய ஆளுகைக்கும் எங்களை உட்படுத்துகிறோம் அப்பா. நீர் எப்படி எங்களை வணையணும், எப்படி எங்களை உருவாக்கணும்னு நினச்சிருக்கீங்களோ உங்களுடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.